This video is sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து கர்நாடகாவின் ஐஏஎஸ் உட்பட 8 அதிகாரிகளின் வீடுகளில் ரெய்டு. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் பெண் ஐஏஎஸ் உட்பட 8 அரசு அதிகாரிகளின் வீடு அலுவலகங்களில் லோக் ஆயுக்தா போலீசார் நேற்றைய தினம் அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்பொழுது அவர்கள் அனைவரும் மொத்தமாக 37.41 கோடிக்கு சொத்துக்களை குவித்து வைத்து தெரிய வந்தது. ரெய்டில் என்னென்ன சிக்கியது என்பதை பார்க்கலாம். கர்நாடகாவில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கும் அரசு அதிகாரிகளின் வீடுகள் அலுவலகங்களில் லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்தி நகை, பணம், சொத்து, ஆவணங்கள் பறிமுதல் செய்ததும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததும் வாடிக்கையாகிவிட்டது. அந்த வகையில் பெங்களூர் ரயில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவன சிறப்பு துணை ஆணையரான ஐஏஎஸ் அதிகாரி வசந்தி அமர், பெங்களூரு மாநகராட்சியின் சி.வி. ராமன் நகர் மண்டல நிர்வாக இன்ஜினியர் யரப்பா ரெட்டி, பெங்களூரு எம்.எஸ். பில்டிங்கில் உள்ள நகர திட்டமிடல் துறை அலுவலக உதவி இயக்குனர் பாகலி மாருதி, மைசூர் மாநகராட்சி நிர்வாக அலுவலக ஊழியர் வெங்கட்ராமா, தும்தூரில் உள்ள கர்நாடக தொழில் பகுதி மேம்பாட்டுக் கழக உதவி நிர்வாக இன்ஜினியர் ராஜேஷ், கலாபுரகியில் சுகாதாரத்துறை அதிகாரி சுனில்குமார், கோபால் தொழில்துறை மைய துணை இயக்குனர் மஞ்சுநாதசாமி ஆகிய 8 பேருக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தகவல்கள் கிடைத்தன. அதன் பேரில் 8 அதிகாரிகளின் வீடு அலுவலகங்கள் நேற்று காலை 6 மணி முதல் ஒரே நேரத்தில் ரெய்டு தொடங்கியது. பெங்களூரு, மைசூரு, தும்பூர், கலாபுரகி, கொப்பால், குடகு ஆகிய 6 மாவட்டங்களில் 41 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் போது கணக்கில் வராத கட்டுக்கட்டாக பணம், நகைகள், வெள்ளி பொருட்கள், விலை உயர்ந்த வாட்சுகள் உள்ளிட்டவை சிக்கின. அதுபோல் சொத்து, நிலம் வாங்கி போட்டதற்கான ஆவணங்களும் கிடைத்தன. சுமார் 12 மணி நேரம் நீடித்த இந்த சோதனை மாலை 6 மணிக்கு முடிந்தது. இதையடுத்து 8 அதிகாரிகளின் வீடுகளில் இருந்து 37.41 கோடி பணம், நகை, வாகனம், சொத்து, ஆவணங்கள் உள்ளிட்டவை சிக்கியதாக லோக் ஆயுக்தா தெரிவித்துள்ளது. ஐஏஎஸ் அதிகாரி பதவியில் இருந்தபோது கடந்த ஆண்டு ஜூன் மற்றும் செப்டம்பர் காலகட்டத்தில் தாசனபுராவில் 10.2 ஏக்கர் நிலத்தை சட்டவிரோதமாக விடுவித்ததாக சமூக ஆர்வலர் பிரசாந்த் அளித்த புகாரின் பேரில் கடந்த 16ஆம் தேதி வசந்தி அமர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. யார் யார் எவ்வளவு மதிப்பிலான சொத்துக்களை குவித்தனர் என்பதை பார்க்கலாம். யாரப்பா ரெட்டி 2,62,00,000, பாக்லி மாருதி 6,34,00,000, வெங்கட்ராமா 3,71,00,000, ராஜேஷ் 3,67,00,000, சுனில்குமார் 4,37,00,000, சோக்கு சௌஹான் 3,11,00,000, மஞ்சுநாதசாமி 5,20,00,000,
வசந்தி அமர் 9,02,00,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.